ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு தவம் ஃபேமிலி விளாக்ஸ். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு சின்ன கேப் தான், ஒன்றும் இல்லை. எல்லாருமே கொஞ்சம் பிஸி, ஸ்கூலு, ஒர்க்கு, அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ட்ரிப்பாக வந்து திருச்செந்தூர் முருகன் கோவில் வரைக்கும் போகிறேன். ஸோ அதை வந்து அப்படியே விளாகாக போடலான்ற மாதிரி ஒரு பிளான். ஸோ அதுதான் இப்போ கிளம்பிட்டேன். 6 மணிக்கு வந்து கிளாம்பாக்கத்துலேருந்து பஸ்ஸில் தான் போகிறேன். நானே என்னோடய ஃப்ரெண்டு மட்டும்தான் போகிறோம். ஃபேமிலி யாருமே வரல. ஏன் அப்படின்னா எல்லாருக்குமே ஸ்கூல் இருக்குது, நம்ம குடும்ப தலைவிக்கும் வேலை இருக்குது. ஸோ அதனால் வந்து அவங்கெல்லாம் யாரும் வரல, நான் மட்டும்தான் போகிறேன். இப்போ நான் கிளம்புறேன். வாங்க அப்படியே என் கூட திருச்செந்தூருக்கு ஒரு ட்ரிப் போயிட்டு ஜாலியாக வரலாம். உங்களுக்கு எல்லாமே வந்து நான் காமிக்கிறேன். ஸோ பஸ்ஸில் போகிறது, ட்ரெயினில் போகிறது, ரிட்டன் டிக்கெட் வந்து ட்ரெயினில் போட்டிருக்கேன். ஸோ ட்ரெயினில் வர்றது, அங்கே கோயிலுக்கு போகிறது, ஸோ எல்லாமே. நானும் ஃபஸ்ட் டைம் போகிறேன். எனக்கு வந்து ஒரு ஒரு புதுசான ஒரு அனுபவமாக தான் இருக்கும். இது வரைக்கும் நான் போனது கிடையாது. ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் என்ஜாய் பண்ண மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம். டைம் ஆயிடுச்சு, பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சு, வாங்க போகலாம். ஒரு பெரிய டிராஃபிக் போராட்டத்துக்கு முன்னாடி கோயம்பேடு வந்தாச்சு. மக்களே, கோயம்பேடு வந்தாச்சு. ஒரு வழியாக வந்து பயந்துகிட்டே இருந்தோம், எப்படா 6 மணிக்கெலாம் போயிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா செம்ம டிராஃபிக்காக இருந்தது. ஸோ அதை மீறி வந்து வந்தாச்சு. இப்போ வந்து வெளியிலேருந்து உள்ளே போயிட்டுருக்கோம் பஸ் ஸ்டாண்டுக்கு. ஸோ இங்கே வந்து ஃப்ரீயாகவே வந்து கூட்டு போகிறாங்க உள்ள, நம்ம நடக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி. ஸோ இவ்வளோ வசதிகள்லாம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற போது ரொம்ப ஆச்சரியமாகவே இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து அதாவது கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து ஒரு வாட்டி 2 வாட்டி வந்திருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி ரொம்ப ஃபெமிலியர் ஆகி கிடையாது. ஸோ வாங்க பஸ்ஸை வந்து பார்க்கலாம். பிளாட்ஃபார்ம் பார்த்து சூப்பராக இருக்குது. பின்னாடி உட்காந்துருக்கோம். பின்னாடி உட்காந்துட்டு வர்றதுக்கு வந்து ரொம்ப அழகாகவே இருக்குது. ஸோ உள்ளாந்து வர்றதுக்கு ஜாலியாக இருக்குது. டேரெக்டாக பிளாட்ஃபார்முக்கு கூப்பிட்டு வர்றாங்க. ஆமாம், பஸ் ஸ்டாண்டு உள்ளே வந்து விட்றாங்க. ஸோ உள்ளே வந்துட்டு பஸ் எங்கே நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துலாம், பிளாட்ஃபார்ம் செக் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பிளாட்ஃபார்ம் செக் பண்ணிட்டு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணோம். ஜஸ்ட் ஒரு டீ மட்டும் சாப்பிட்டு வாட்டர் பாட்டிலாம் வாங்கிட்டு பஸ்ஸில் ஏறி உக்காந்தோம். ஸோ நாங்கள் புக் பண்ண பஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்தது. புது பஸ்ஸு, ரொம்ப ஜாலியாக இருந்தது. 12 மணி நேரம் இல்லை, 15 மணி நேரம் போராட்டத்துக்கு முன்னாடி திருச்செந்தூர் வழியாக வந்துட்டோம். தியாகி பகத்சிங் பேருந்து நிலையம், திருச்செந்தூர் நகராட்சி. ரொம்ப அழகாக இருந்தது அந்த பஸ் ஸ்டாண்டு. ஸோ அங்கேருந்து ஒரு ஷேர் ஆட்டோ பிடிச்சோம். ஷேர் ஆட்டோவில் வந்து கோயில்கிட்ட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஷேர் ஆட்டோவில் நார்மல் ஆட்டோ தான், 100 ரூபா தான் கேட்குறாங்க. நீங்கள் பஸ்ஸில் வந்தாலும் சரி, ட்ரெயினில் வந்தாலும் சரி, பஸ் ஸ்டாண்டும் ரயில்வே ஸ்டேஷனும் எதிரில் தான் இருக்குது. ஸோ அதனால் ரெண்டுமே ஒரே தூரம் தான். கோயிலேருந்து 100 ரூபா தான் கேட்டாங்க. நேராக வந்து அந்த கோயில் வாசல்லே வந்து இறக்கி விட்டாங்க. இறங்கி அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக நடந்து போய்கிட்டு இருந்தோம் கோயிலை நோக்கி. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து என்ட்ரன்ஸ், திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவரோட நுழைவாயில் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ வந்து ரொம்ப நாளாக வந்து ஆசைப்பட்டு ரொம்ப நாள் போராட்டத்துக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். ரொம்ப பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக இருந்தது. அந்த ஓம் திருச்செந்தில் ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த இடத்துல வந்து நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும்போது வந்து ரொம்பவே வந்து ஏதோ வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து அடைஞ்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது இந்த இடத்துக்கு வந்திருக்கும் போது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக அந்த ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்றது தான் எனக்கு தோணுது. நீங்கள் கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா அல்லது கோயிலுக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து இது பண்ணுவீங்க. அந்த கோயில் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த கோபுரம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கோபுரத்தோட பிரம்மாண்டமான கோபுரம்ங்க, சரியான பெருசு, ரொம்ப பெரிய கோபுரம். அதை பார்க்குறதுக்கே வந்து அப்படியே ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அந்த கோபுரத்து அந்த மேலே வந்து இந்த ஒரு வேல் இருக்கு இல்லையா. ஸோ அந்த வேல் வந்து இங்கே வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் அது கிட்ட போய் பார்த்தோம்னா அது பயங்கரமான ஒரு ஹைட்டில் வந்து அந்த வேல் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அந்த கோபுரத்தை பாருங்களேன். நீங்கள் கோபுரத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் வருதுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப அழகாக நேர்த்தியாக கட்டியிருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கோயில் கோபுரம். இப்போ தான் வந்து இந்த குடமுழுக்கு கும்பாபிஷேகம்லாம் முடிஞ்சிருக்கு. நேராக முடி காணிக்கை கொடுக்குற இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ நானும் என் ஃப்ரெண்டு 2 பேருமே மொட்டை போடுற மாதிரி இருக்காங்க. ஸோ அதனால் வந்து அங்கே வந்துட்டோம். ஃப்ரீ தான் அந்த மாதிரி சொன்னாங்க. ஆனால் உள்ளே போய் பார்த்தா 100 ரூபா கொடுத்தா தான் மொட்டை வந்து போடுவேன் அப்படின்ற மாதிரி ஒத்த காலம் நிற்கிறாங்க இங்கே இருக்கவங்கலாம். அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் அந்த மொட்டை போட்டு
அடுத்தபடியாக வந்து ஸோ நம்ம அந்த கோயிலோட ப்ரொசீஜர், நம்ம இந்த திருச்செந்தூர் போனோம்னா என்னென்னலாம் வந்து பண்ணணும், ஒன் பை ஒன்னாக என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கடலில் வந்து நம்ம குளிச்சிடணும். கடலில் குளிக்கிறது தான் வந்து முதல் செய்ய வேண்டிய நம்ம ஒரு வேலைன்னு பார்த்தீங்கன்னா கடலில் குளிக்கிறது. நம்ம மொட்டை போட்டாலும் சரி, மொட்டை போடலைனாலும் சரி, கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்க நாளிக்கிணறுல போய் குளிக்கணும் அப்படின்றதான் ப்ரொசீஜர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாளிக்கிணறோட க்யூவில் வந்து நிற்கிறோம். க்யூ கம்மியாக தான் இருந்தது. இப்போ நாளிக்கிணறு வந்து வேலை போய்கிட்டு இருக்கிறதுனால அங்கேருந்து ஒரு டேங்க் வச்சு தண்ணி விட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து உள்ளே போய் குளிக்கிற அந்த அனுபவம் வந்து எங்களுக்கு கிடைக்கல. அது முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா தூண்டுகை விநாயகர் அப்படின்ற ஒரு கோயில் இருக்கு. ஸோ அந்த கோயிலில் போயிட்டு நம்ம ஒரு தேங்காய் உடைக்கணும். அங்க இருந்து நேரா நம்ம வந்து செந்திலாண்டவர், அதாவது திருச்செந்திலாண்டவரை வந்து தரிசனம் பண்றதுக்காக போறோம். நாங்கள் பிளான் பண்ணது வந்து ஒரு 100 ரூபாய் டிக்கெட்டு, ஃப்ரீ டிக்கெட்டும் இருக்கு. ஸோ 100 ரூபாய் டிக்கெட்டும் இருக்கு. கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. ஓரளவுக்கு ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது, ரொம்ப ரஷ்ன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஆவரேஜாக தான் கூட்டம் இருந்தது. இருந்தாலும் நாங்கள் வந்து 100 ரூபாய் டிக்கெட்டு வாங்கிட்டு அடுத்தடுத்து நிறைய அந்த அன்னதானம்லாம் போய் வெயிட் பண்ணணும், ரொம்ப நேரம் ஆகும் மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து நாங்கள் அந்த 100 ரூபாய் டிக்கெட்லேயே போயிட்டோம். 100 ரூபாய் டிக்கெட்டில் போகும்போது எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு கரெக்டாக ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு. ஸோ 1.5 மணி நேரத்தில் வந்து நாங்கள் வந்து போயிட்டோம். ஃப்ரீ டிக்கெட்டில் வந்து இன்னும் ஒரு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் கூடுதலாக போயிருக்கோம்ன்ற மாதிரி தான் தோணுது. ஸோ போகிற வழியில் பயங்கர வெயில், பயங்கர காற்று, ரொம்ப தண்ணி தாகமாக இருந்தது. ஸோ தண்ணியை குடிச்சிட்டு இருந்ததுனால சரி லைட்டாக வந்து ஒரு இந்த தர்பூசணி அதெல்லாம் வந்து சாப்பிட்டுக்கலாம்ன்ற மாதிரி சாப்பிட்டு உள்ள 100 ரூபாய் தரிசன டிக்கெட்டில் உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு ஒரு கரெக்டாக ஒரு 2 மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 2 மணி நேரத்தில் வந்து நாங்கள் வெளில வந்துட்டோம். எல்லாத்தையுமே பார்த்தோம். செந்திலாண்டவர் வந்து ரொம்ப நல்லா தரிசனம் பண்ணோம், ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ தரிசனம் பண்ணிட்டு வெளில வந்து பார்த்தோம்னா அடுத்து நம்ம அன்னதானம் வந்து சாப்பிட்டே ஆகணும் அப்படின்றதுல நான் ஒத்த காலம் நின்னேன். ஏன் அப்படின்னா அது எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி தான், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டோம், வெளியில் எதுக்கு சாப்பிட்டுக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அன்னதானம் போய் சாப்பிட்டோம்னா அது ஒரு திருப்தியான ஒரு முழுமையான ஒரு விஷயமா இருக்கும் கோயிலுக்கு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அன்னதானம் போயிட்டோம். அன்னதானம் போயிட்டு சாப்பிட்டு, சாப்பாடுனா உங்கள் வீட்டு சாப்பாடு எங்கள் வீட்டு சாப்பாடு கிடையாது, ரொம்ப அருமையான சாப்பாடு, எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். வெஜிடேரியன் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும், யாருக்குமே பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு வெஜ்ஜு சாப்பாடை வந்து சாப்பிட்டு ரொம்ப திருப்தியாக வெளில வர மாதிரி இருக்கும். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வள்ளி குகைன்னு சொல்லிட்டு, வள்ளி குகை கோயில்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்கு. ஸோ இந்த குகை கோயிலுக்குள்ளே போகும்போது அந்த கோயிலில் இருந்தவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அங்கே ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து தான் சொன்னார், அவர் சொல்லி தான் எங்களுக்கே தெரியும். அதை வந்து நான் சொல்கிறேன். விநாயகர் வந்து வள்ளியை வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக திரட்டியிருக்காரு, அதாவது விரட்டியிருக்காரு. விரட்டும் போது அவங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த இடம் தான் அந்த வந்து வள்ளி கோயில் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அதனால வந்து அந்த இடம் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்ற மாதிரி. இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. இந்த இது வந்து கடலை ஒட்டி இருக்க மாதிரி இருக்கும். இந்த வியூலாம் வந்து சூப்பராக இருக்கும். ஃபோட்டோ எடுக்கிறவங்க, ஃபேமிலியோட போய் ஃபோட்டோ எடுக்கிறவங்க அப்படின்ற மாதிரிலாம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறதுக்கு, கொஞ்ச நேரம் நின்று கடலை ரசிக்கிறதுக்கெலாம் வந்து ரொம்ப அருமையான இடம். ரொம்ப அழகாகவே இருந்தது. இந்த இடத்த விட்டு போகவே மனசு இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ இங்கே நிற்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. செவர் மாதிரி கட்டியிருப்பாங்க, செவரை தாண்டி உள்ளே போக முடியாது. நீங்கள் பார்த்தது வந்து அந்த கல்லெல்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, அதுக்குள்ளே நம்ம போக முடியாது. இந்த செவத்துக்குள்ளே நின்று நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இந்த ஒரு சுண்ணாம்பு பாறை மாதிரி ஒரு மலைப்பகுதி இருக்குது, ஒரு சின்ன பாறை பகுதி. அந்த பாறையில் ஃபுல்லாக வேண்டுதலுக்காக வந்து கட்டி வச்சுருக்காங்க. குழந்தை இல்லாதவங்க, திருமணம் நடக்கணும்னு வேண்டிக்கிறவங்க, அப்புறம் இன்னும் பல சில வேண்டுதல்களுக்காக அவங்களோட நம்பிக்கையை வந்து இங்கே வந்து இந்த மாதிரி விஷயங்களாக பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கு, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. ஸோ இதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து அந்த குகை கோயிலுக்கு போகிறோம். குகை கோயில் உள்ளே வந்து கேமரா அலோடு கிடையாது. ஆனால் உள்ளே போனீங்கன்னா ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. ஒரு சின்ன இடம் தான், ஒரு 5 மினிட்ஸில் நம்ம வந்து வெளியில் வந்துடலாம். அதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ தூண்டுகை விநாயகர் கோயிலுக்கு போயாச்சு, செந்திலாண்டவரை வழிபட்டாச்சு. அதுக்கு முன்னாடி வந்து கடலில் குளிச்சுட்டு நாளிக்கிணறுல வந்து குளிச்சாச்சு, நீராடியாச்சு. ஸோ இது எல்லாமே சிறப்பாக முடிஞ்சிருச்சு. கடைசியாக வந்து வள்ளி குகைக்கு போயிட்டு
நம்ம வீட்டுக்கு தேவையானது, அப்புறம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்களுக்குலாம் ஏதாவது கொடுக்கலாம் இல்லையா. ஸோ அதுக்காக வந்து ஒரு சின்ன குட்டி பர்ச்சேஸ் மாதிரி போட்டோம். ஒரு 2 ஃபோட்டோ ஃப்ரேம் வாங்கணும், அப்புறம் பஞ்சாமிர்தம், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு சில விஷயங்கள் வாங்கினோம். அதெல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரிலாம் பெருசாக ஒன்றும் அங்கே இடம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். நாங்கள் ரொம்ப தூரம் நடக்கலை, ஏன்னா இங்கே வந்து பயங்கரமாக டயர்டாயிடுச்சு. காலிலேருந்தே நடந்துகிட்டே இருக்கிறதுனால செம்ம டயர்டாயிடுச்சு. ஸோ நேராக வந்து அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி திருச்செந்தூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். ட்ரெயினும் ஷார்ப்பாக வந்து 8:30 மணிக்கு எடுத்துட்டாங்க. ஸோ நேராக சென்னைக்கு வந்துட்டோம். ஹலோ மக்களே, வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்து டெக்ஸ்ட் போட்டிருந்தேன். ஸோ இந்த ட்ராவல் பிளான் வந்து குயிக் ட்ராவல் பிளான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி. சென்னை டு திருச்செந்தூர், ஸோ அதோட ட்ராவல் பிளான் சொல்கிறேன். நீங்கள் தனியாக போகிறது மாதிரி இருந்தது அப்படின்னா, அதாவது தனியாக பேச்சுலர்ஸாவோ அல்லது சிங்கிள் பர்சனாவோ போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் 1 டே பிளான் பண்ணிக்கலாம். ஃபேமிலியோட போகிற மாதிரி இருந்தீங்கன்னா 1 டே பிளான் செட் ஆகாது. ஸோ மினிமம் வந்து ஒரு 2 நாளாவது தேவைப்படும். ஸோ ஓகே, இப்போ தனியாக போகிறதுக்கு என்ன பிளான் சொல்லிடுறேன், அப்புறம் ஃபேமிலியோட போகிறதுக்கு என்ன பிளான் சொல்லிடுறேன். தனியாக போகிறீங்க அப்படின்னா ட்ரெயின் பெட்ரு, ஏன்னா எக்கனாமிக்கலாகவும் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். ரெண்டாவது வந்து ரொம்ப லாங் ட்ராவல், ஒரு 12 மணி நேரம் 13 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறது. ஸோ ட்ரெயின் வந்து பெட்ரு. இல்லை ட்ரெயின் டிக்கெட் வந்து எனக்கு கிடைக்கல அப்படின்னா வேற வழியே கிடையாது, கவர்மெண்ட் பஸ்ஸில் பெஸ்ட்டாக இருக்கும். ட்ராவல்ஸ் பஸ் வந்து நீங்கள் உங்களோட பொருளாதார வசதியை பொறுத்து தான். ஸோ அதனால் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து கவர்மெண்ட் பஸ்ஸு. கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து 620 ரூபா ப்ளஸ் வந்து டேக்ஸ் வரும். ஸோ 635 ரூபா 640 ரூபா அந்த மாதிரி வரும். 12 மணி நேரம் 13 மணி நேரம் ட்ராவலு. கிளாம்பக்கத்தில் போய் ஏறணும். கிளாம்பக்கத்தில் போய் ஏறினீங்க அப்படின்னா நேராக திருச்செந்தூர் ஒரு 3-4 இடத்துல வந்து வழியில் வந்து சாப்பாட்டுக்கு, ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு அந்த மாதிரிலாம் ஸ்டாப் பண்ணுவாங்க. வேற எந்த சாப்பாடு செலவை தவிர வேற எந்த செலவும் இருக்காது. ஸோ நேராக போய் அங்கே போய் இறங்கிட்டீங்க அப்படின்னா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நீங்கள் ஆட்டோவில் போயிடலாம். எல்லாரும் சொல்லுவாங்க நடந்து போயிடலாம்னு சொல்லிட்டு, நடந்து போகிறத பற்றி எங்களுக்கு எந்த ஐடியாவும் கிடையாது. நான் போனதில் வந்து ஆட்டோவில் தான் போனேன். 100 ரூபா கேட்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு 2-3 பேர் 3-4 பேர் கூட அந்த 100 ரூபாயில வந்து போயிடலாம். 100 ரூபா போனீங்கன்னா நேராக கொண்டு போய் அங்கே கோயிலுக்கிட்டே இறக்கி விட்டுருவாங்க. கோயில் இறக்கி விட்டோன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் போக வேண்டிய இடம் வந்து, நீங்கள் மொட்டை போடணும் அப்படின்னா மொட்டை போடுற இடத்துக்கு போயிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா மொட்டை போடலை, நான் சும்மா நார்மலாக தான் நான் வந்து தரிசனம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தீங்கன்னா நேராக வந்து தூண்டுகை விநாயகர் கோயில்னு சொல்லிட்டு ஒரு விநாயகர் கோயில் இருக்கு. அங்கே போயிட்டு நீங்கள் ஒரு தேங்காய் உடைக்கணும். ஸோ இது வந்து ப்ரொசீஜர். ஸோ அங்கே தேங்காய் உடைச்சிட்டு நேராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடலில் வந்து குளிக்கணும். கடலில் வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நாளிக்கிணறுல வந்து திரும்ப வந்து நீராடணும். நாளிக்கிணறுல நீராடிட்ட பின்னாடி தான் நேராக வந்து செந்திலாண்டவரை போய் நம்ம தரிசனம் பண்ணணும். செந்திலாண்டவர் தரிசனம் பண்ணுறதுக்கு ஃப்ரீ டிக்கெட் இருக்கு, சிறப்பு டிக்கெட் 100 ரூபா டிக்கெட் இருக்கு. ஸோ உங்களுக்கு அங்கே இருக்க கூட்டத்தை தகுந்த மாதிரி நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிறங்க. நீங்கள் குயிக்காக வந்துடணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா 100 ரூபா டிக்கெட்டில் போயிருங்க. இல்லை பொறுமையாக நான் வந்து எனக்கு டைம் இருக்குது அதனால பொறுமையாக போகலாம்னா தாராளமாக ஃப்ரீ டிக்கெட்டில் போயிடலாம். ஸோ அங்கே வந்து செந்திலாண்டவர் வழிபட்டு முடிச்சோடனே நேர வெளியில் வந்தீங்கன்னா அன்னதான கூடம் இருக்கும். அன்னதான கூடத்தில் ஒரு ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கோயிலில் வந்து உள்ளே வந்து கூட்டம் கம்மியாக இருந்தாலும் அன்னதான இடத்துல வந்து பயங்கர க்ரௌட் இருக்கு. எப்படியும் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வந்து நீங்கள் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் பிளான் பண்ணிக்கிறங்க. ஆனால் அன்னதானத்தை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, ரொம்பவே நல்ல சாப்பாடு இருக்கும். நம்மளுக்கு இந்த கோயிலுக்கு போயிட்டு ட்ராவல் பண்ணிட்டு ஸோ வேற கண்ட சாப்பாடுலாம் சாப்பிட்டு நம்ம உடம்பு கெடுத்துக்கிறதுக்கு ஸோ நேரம் அன்னதானம் பண்ணோம்னா, ஒரு கோயில்ல அன்னதானம் சாப்பிட்றதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காகவும் இருக்கட்டும். ரெண்டாவது நம்ம உடம்புக்கும் அன்னைக்கு வந்து டிராவல்லாம் இருக்கிறதுனால உடம்புக்கும் வந்து நல்லா இருக்கும். ஸோ பியூர் வெஜ்ஜு, ஸோ நல்லா இருக்கும், சாப்பாடு நல்லா இருக்கும். அந்த சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வள்ளி குகை கோயில்னு ஒரு கோயில் இருக்கு. ஸோ கோயிலேருந்து வெளில, அதாவது கோயில் கோபுரத்து வந்து அப்படியே பேக் சைடு. ஸோ வள்ளி குகை கோயிலுக்கு போயிட்டு அங்கே சாமி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பர்ச்சேஸ் ஏதாவது பண்ணுறீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் பண்ணிட்டு நேராக நீங்கள் வந்து பஸ்ஸுக்கு போட்டிருந்தீங்கன்னா பஸ் வந்து எப்பவுமே இருக்கு. பஸ்ஸு எனக்கு தெரிஞ்சு 24/7 பஸ் வந்து சென்னைக்கு வந்து அவைலபிலிட்டி இருக்குன்ற மாதிரி தான் தோணுது. ட்ரெயின் நீங்கள் பிளான் பண்ணீங்கன்னா நைட்டு 8:30 அல்லது 8:45, அதோ ஏதோ ஒரு நேரம். ஸோ அந்த ஒரு நேரத்தில் தான் ஒரே ஒரு ட்ரெயின் தான் இருக்கு. ஸோ அதனால ட்ரெயினுக்கு நீங்கள் பிளான் பண்ணுறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான டைம் பார்த்துக்குங்க. இப்போ நடுவில் வந்து ரூம் புக் பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிங்க அப்படின்னா, நீங்கள் தனியாக போனீங்க அப்படின்னா ரூம் புக் பண்ணுறதுங்கிறது தேவையில்லாத ஒன்று ஒரு நாள் பிளானுக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ரூம் வந்து ஒரு 800 ரூபாயிலேருந்து 1500 ரூபாய் அந்த மாதிரிலாம் போகுது. அதனால அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வந்து ரூம் புக் பண்ண தேவையில்லை.
அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பர்ச்சேஸ் பண்ற இடம்லாம் இருக்கு இல்லையா, அந்த பூஜை சாமான், அந்த பிரசாதங்கள்லாம் வாங்குற இடம், பர்ச்சேஸ் பண்ற ஒரு பஜார் மாதிரி இருக்கு. அந்த ஏரியா ஃபுல்லாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா மடங்கள் நிறைய இருக்கு. அந்த செங்குந்தர் மடம்ன்ற மாதிரி நிறைய மடங்கள் இருக்கு. அங்க வந்து போய் நம்ம வந்து நம்மளோட லக்கேஜ் பேக், டிராவல் பேக் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா, லக்கேஜ் இருந்ததுன்னா அங்க வந்து ஒரு லாக்கர் தராங்க. அங்கேயே நம்ம ஃப்ரெஷ்அப் ஆகிக்கலாம். ஃப்ரெஷ்அப் ஆகிக்கிட்டு அங்கேயே வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், எடுத்துக்கலாம். நம்மளுக்கு தனி ரூம் கிடையாது, ஒரு காமனான இடத்துல தான் நம்ம ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ அப்புறம் திரும்ப வந்துட்டு நம்ம கோயிலெலாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்மளோட பேக்கை வந்து எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட டிராவல் பேக் அந்த மாதிரிலாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு 100 ரூபாயிலேருந்து 200 300 அந்த மாதிரி சார்ஜ் பண்றாங்க. ஸோ அதுதான் வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். இல்ல எனக்கு ஒரே ஒரு பேக் தான் இருக்கு, ஒரு 2 ட்ரெஸ் தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன்னா அது எதுவுமே தேவையில்லை. நீங்க பேக்கை வந்து போட்டுக்கிட்டே வந்து நீங்க கோயிலுக்குள்ள வரைக்கும் போகலாம். கோயில் உள்ள போகும்போது சட்டை எதுவுமே போடக்கூடாது. அதனால வந்து ஒரு வேட்டி அல்லது ஒரு துண்டு அந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணிக்கிறங்க. ஆல்டர்னேட் கொண்டு போய்க்கிறங்க. ஏன்னா அங்க போய் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அதனால அதெல்லாம் பிளான் பண்ணிக்கோங்க. இது முடிச்சுட்டு நீங்க நேரம் வந்தீங்கன்னா திரும்ப ட்ரெயின், பஸ். ஸோ பஸ்ஸை பிடிச்சிங்கன்னா ட்ரெயின் பார்த்தீங்க அப்படின்னா 8:30 மணிக்கு நீங்கள் ஏறினீங்கன்னா இங்கே சென்னை எக்மோர் வர்றதுக்கு உங்களுக்கு 10:45 ஆயிடுது. ஸோ 10:45 வரைக்கும் 10:45 வந்துட்டீங்கன்னா நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை வேற வேலைகள் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்கவங்களா இருக்கலாம். திரும்ப மறுநாள் காலைல 10:45 வந்துட்டு அங்கேருந்து நீங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 1/2 hour 1 hour ஆச்சுன்னா ஒரு 12 மணின்னு வச்சுங்களேன், ஹாஃப் டே அங்கேயே போயிருது. அதனால நீங்கள் வந்து ரிட்டர்ன் வர்றதுக்கு பெட்டர் வந்து பஸ் தான். நீங்க தரிசனம்லாம் முடிச்சுட்டு ஒரு 4 மணிக்கெல்லாம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா 4 மணிக்கு ஒரு 5 மணிக்கு பஸ் ஏறினா கூட திரும்ப விடிய காலில் வந்து இங்கே ஒரு 6 7 மணிக்கெல்லாம் வந்து சென்னையில் வந்து இறங்கிடலாம். ஸோ இது வந்து தனிப்பட்ட நபருக்கான பிளான். ஃபேமிலியா போறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ட்ரெயின்ல மட்டும்தான் போகணும். ட்ரெயின் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நீங்க பிளான் பண்ணி ஒரு 2 மாசம் 3 மாசத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணிக்கிறங்க, புக் பண்ணிக்கிறங்க. அப்புறம் வந்து இல்ல கொஞ்சம் ஒரு வாரத்துல போகணும்ன்ற மாதிரி இருந்ததுன்னா தட்கல் போய்க்கிறங்க. பஸ்ஸை விட ட்ரெயின் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்க மாதிரி இருக்கு, ஆனால் அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். நீங்கள் வந்து தாராளமாக ட்ரெயினில் போகலாம். ட்ரெயினில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபேமிலி, சின்ன பசங்க, குழந்தைங்கலாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வசதியாக இருக்கும். உடம்பு வலி வராது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்குது. சாப்பாடு மட்டும் நீங்கள் ப்ரிப்பேராக நீங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிறது நல்லது. ஏன்னா ஹோட்டல் ஃபுட் வந்து அந்தளவுக்கு பெருசாக வந்து இந்த ட்ராவல் ரொம்ப நேரம் ட்ராவல் ட்ரெயினில் போனீங்கன்னா 14 மணி நேரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ 14 மணி நேரத்துக்கு நம்ம வந்து ஃபுட்டு வந்து ப்ரிப்பேராக எடுத்துகிட்டு போகிறது பெட்ரு. மற்றபடி நீங்கள் ட்ரெயின்லேருந்து போகிறீங்கனாலும் அங்கே போய் ட்ரெயினில் இறங்கிட்டு அதே தான் ஆட்டோவில் போனீங்கன்னா 100 ரூபா. ஸோ 100 ரூபா கொடுத்து ஆட்டோவில் போயிட்டு கோயில் வாசலில் போய் இறங்கிட்டீங்கன்னா அங்கே இருக்க ரூம் ஏதாவது ஒன்று இங்கே போட்டுக்கலாம். ஏன்னா ஃபேமிலியோட போகும்போது கண்டிப்பாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கோயிலில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து தரிசனம்லாம் முடிச்சுட்டு வந்து அடுத்த ட்ரெயின் ஏறுறதுக்கு நைட்டு 8:30. ஸோ 8:30 மணி வரைக்கும் எங்கே போகிறது அப்படின்னு தெரியாததுனால கண்டிப்பாக ரூமில் வந்து எல்லாருமே தூங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஃபேமிலியோட போனீங்கன்னா கண்டிப்பாக ரூம் எடுத்துக்கிறீங்க, அதான் வசதி. அதே மாதிரி நீங்க ஒரு 5-6 மணிக்கெல்லாம் வந்து தரிசனம்லாம் முடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் வந்து ட்ரெயின் புக் பண்ணியிருக்கேன், நம்ம அங்க போயிட்டு வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க அப்படின்னா திருச்செந்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த மாதிரி இந்த ஓய்வு எடுக்கக்கூடிய அறைகளா இருக்கும் இல்லையா, வெயிட்டிங் ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க சென்னையிலாம் பார்த்துருப்பீங்க, நிறைய ரயில்வே ஸ்டேஷன்லாம் பார்த்துருப்பீங்க. ஏசி ரூம், நான் ஏசி ரூம்லாம் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்துட்டோம்னா நம்ம ட்ரெயின் வர வரைக்கும் அங்கே வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வெயிட்டிங் ரூம் எதுவுமே திருச்செந்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல கிடையாது. நாங்க அப்படிதான் நம்பி ஏமாந்து போய் அங்கே எதுவுமே இல்லாமல் சும்மா மரத்தடியிலையும் அங்கெங்கேயும் கடையிலலாம் வந்து நேரத்தை போக்கிக்கிட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி எதுவும் பிரச்சனையில மாட்டிக்காதீங்க. வெயிட்டிங் ரூம் எதிர்பார்த்து போகாதீங்க, வெயிட்டிங் ரூம்லாம் கிடையாது. 8:30 மணிக்கு ட்ரெயின். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிறீங்க. இதுதாங்க குயிக் டிராவல் பிளான். கண்டிப்பாக அது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ முழுசாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நன்றி. இந்த திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, வாழ்க்கையில் ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. நீங்கள் நினைச்சது உங்களுக்கு எல்லாமே நடக்கும் அப்படின்றதான் என்னோட நம்பிக்கை. திருச்செந்தூர் கோயிலுக்கு போறவங்க எல்லாரோட நம்பிக்கையும் அதுவாக தான் இருக்கும். பெரிய நம்பிக்கையோடு இல்லைனாலும் ஒரு திருச்செந்தூர் கோயிலை வந்து பார்க்கறதுக்கும் அங்கே இருக்க கட்டிடக்கலைகளை பார்க்கறதுக்கும் ரொம்ப ஆசையாக இருக்கிறவங்க தாராளமாக போயிட்டு வரலாம். ஸோ அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு இடம் தமிழ்நாட்டில் திருச்செந்தூர் முருகன் கோயில். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் அல்லது ஃபேமிலி விலாக் கூட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி.